ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மேனை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் மோஸ்ட்லி, இருந்தாலும் சொல்கிறேன். இவர் பேர் நிக் வியூஜிசிக். இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், மெல்போர்னில் பிறந்தவர். 1982 பிறந்தவர். இவர் பிறக்கும்போதே இடுப்புக்கு கீழே இவருக்கு ஒன்றுமே கிடையாது, 2 கைகளும் கிடையாது, வெறும் உடம்பும் தலையும் தான் இருந்துச்சு. அதை பார்த்து அவருடைய பெற்றோர்கள் ரொம்பவே அழுதாங்க. என்ன இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு குழந்தை, என்ன பாவம் பண்ணமோ அப்படின்னு அழுதாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சில காலத்தில் இந்த குழந்தை செத்து போயிடும்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப கவலையாக இருந்தாங்க. இந்த குழந்தையை எப்படி வளர்க்க போகிறோன்னு அவங்களுக்கு தெரியலை. இருந்தாலும் அந்த பச்சை முகத்தை பார்க்கும்போது அதை என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அள்ளி அணைச்சிக்கிட்டாங்க அவங்க அம்மா. அதை நீ ஒரு ஸ்பெஷல் சைல்டு, நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. அவனும் வளர்ந்தான். அவன் வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிற பருவம் வந்தது. பள்ளியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. நார்மலான ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் ஊனமுற்றோர் பள்ளியில் சேர்த்தாங்க. அங்கேயும் அவனை ஒரு எப்போவுமே ஒரு எக்ஸிபிஷன் ஆட்டம், அவனை சுற்றி பார்த்து எல்லா பசங்களும் கேலி பண்ணுறது, சிரிக்கிறது, இப்படியே தினம் நடந்தது. அந்த குழந்தை தினம் அழுதுகிட்டே இருந்தது, நம்மளை மட்டும் கடவுள் ஏன் இப்படி படைச்சான் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த அம்மா அவனுக்கு நம்பிக்கை ஊட்டி வளர்த்தாங்க. அந்த குழந்தையும் வளர்ந்து ஸ்கூல் படிப்பையும் முடிச்சிட்டான். அடுத்தது கல்லூரி படிப்பு, அதையும் முடித்தார். காமர்ஸில் இளங்கலை பட்டம் வாங்கினார். அப்போது 17 வயது அவருக்கு இருக்கும்போது அவர் படித்த ஸ்கூலில் அவரை ஒரு வாட்டி பேச கூப்பிட்டாங்க. அப்போது அவர் எதை பற்றி பேசுகிறதுன்னு அவருக்கு தெரியல, பேசியும் பழக்கம் இல்லை. நான் என்னாலலாம் பேச முடியாது அப்படின்ட்டார். அப்போது அந்த காவலாளி சொன்னார், ஏன்பா நீ இவ்வளோ கை கால் இல்லாமல் கஷ்டப்பட்டு படித்து வந்திருக்கிற, உன்னோட சாதனையே ஒரு பெரிய சாதனை, நீ அதையே பேசினா என்ன அப்படின்னு அவருக்கு ஊக்கம் கொடுத்தார். சரின்னு சொல்லிட்டு முதல் மேடை பேச்சு அவரோட 17வது வயதில் மேடையில் ஏறி அவருடைய சொந்த கதையே சொன்னார். கரவொலி வானை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவருக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது, கை கால் இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் சாதிச்சிட்டோமே அப்படின்னு. அதனால் அவரோட முயற்சியால் இவ்வளவும் பண்ணிட்டேன்ட்டு அவருக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது. இதையே தொழிலாக வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் காமர்ஸில் இளங்கலை பட்டம் வாங்கினார். அதுக்கப்புறம் இப்படியே மேடை பேச்சுகளே நிறைய பேசினார். மேடை பேச்சுகள் பேசி நிறைய சம்பாரித்தார். 25 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளில் போயிட்டு மேடை பேச்சுகள் பேசியிருக்கார். நம்ம இந்தியாவுக்கு கூட 2 தடவை பேசியிருக்கிறார். நிறைய ஆர்வலர்கள் பார்த்து கரகோஷம் நிறைய அவருக்கு இங்கே கிடச்சிச்சு. அவ்வளவு நல்லா தன்னம்பிக்கை ஊட்டுற கதைகளை சொல்லி பேசுவாராம். ஒரு வாட்டி அவர் மேடை பேச்சு பேசும்போது வந்திருந்த கூட்டத்தினர் ஒருவர் எழுந்து கேட்டாராம், ஏன் தம்பி கை காலெல்லாம் இல்லை, நீ சாதிக்க பிறந்தவன், நீ நினச்சி இவ்வளோ தூரம் சாதிச்சிட்ட, ஆனால் சாதிக்கிறதுக்கு முன்னாடி தடுமாறி விழுந்திருப்பிய, அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் மேடையிலேருந்து விழுந்து காமிச்சாராம். விழுந்து கை கால் இல்லாமல் தாவங்கொட்டையை வச்சுக்கிட்டு அப்படி எழுந்து முகவாய் வச்சுக்கிட்டு எழுந்து காமிச்சாராம். எழுந்து காமிச்சிட்டு சொன்னாராம், விழறது தப்பில்லை, விழுந்த உடனே அப்படியே இருக்கக்கூடாது, நம்ம முயற்சி பண்ணி எழுந்திருக்கணும், எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துலேருந்து எழுந்து ஓட கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் நான் என்னோடய லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்னு சொன்னாராம். அவரோட லைஃப்லேருந்து நம்மளும் அந்த பாடத்தை கற்றுக்கணும். கை கால் இல்லைன்னா கூட பரவாயில்லை, ஆனால் முயற்சி ஒன்றையே மூலதனமாக வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறார் நிக். அவர் இன்னும் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நீச்சல் கற்றுக்கிட்டாராம். சாதாரண மனிதனைப் போல் நீச்சல் பழகினாராம். பழகி நீச்சல் சூப்பராக நீச்சல் பண்ணுவாராம். அதுக்கப்புறமேட்டு தட்டச்சு டைப் கற்றுக்கிட்டாராம். டைப்பில் ரொம்ப வேகமாக டைப் அடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டு அதுலேயும் சாதனை பண்ணியிருக்கிறார். அவருடைய அந்த சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது.
இப்படி எல்லாத்துலேயுமே சாதாரண மனுஷனை போல் சாதிக்கணும் அப்படின்னு வச்சு சாதிச்சிருக்கிறார் அவர். அவருடைய முயற்சி ஒன்று தான் இது எல்லாத்துக்குமே மூலதனம். நம்பிக்கை, முயற்சி, இதை வச்சு இவ்வளவு தூரம் ஒரு கை கால் இல்லாத ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கிறார். இது மட்டும் இல்லை, இவர் சேர்த்த செல்வங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த மாதிரி கை கால் இல்லாதவங்களுக்கு நன்கொடையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாராம். இவரோட பெருமை உலகம் பூரா பரவிக்கிட்டு இருக்கு. இதை மாதிரி நம்ம இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் அவர் சொன்ன மாதிரி விழுந்த இடத்துலே கிடக்காம எழுந்திருக்க பழகணும். நம்பிக்கை, முயற்சியை மூலதனமாக வச்சு முன்னேறுங்க. எல்லார்கிட்டையும் ஒரு தனித்திறமை கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் ஷைன் பண்ணுங்க. இதுதான் அவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற பாடமாக இருக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் சாய்.